அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஒரு வாரத்துல இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நேத்ரன் அவங்களுடைய மகள் ஒரு சில விஷயங்களை பதிவிட்டு இருந்தாங்க. பிரியங்கா அவங்க திடீர்னு அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பொதுவாவே சமூக வலைதளங்கள்ல நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விமர்சனங்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதே போலதான் நேத்ரன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புற்றுநோய் பாதிப்பால இறந்து போனாரு. எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய குடும்பத்துக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி. சொல்ல போனா சின்ன திரை நடிகர்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆதரவாகவும் கூடவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில சமூக வலைதளங்கள்னா தேவையில்லாத கருத்துக்கள் வரதானே செய்யும். அப்படிதான் நேத்ரன் அவங்களுடைய மகள் அவங்க ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க, நீங்க இன்னுமே அப்பாவை நினைக்கலன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, ஒரு மாசத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி எல்லாம் மாறிட்டீங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. அதுக்கு அபிநயா அவங்களும், எல்லாத்தையும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? நீங்க சொல்ல நினைக்கிற இடம் இது கிடையாது. இது எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த கட்டத்துல நாங்க எப்படி இருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. தினமும் எல்லாருமே சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிடுறதுக்கு தான் நாங்க ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். முகத்தை கூட காட்ட முடியாத நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுல ரொம்ப தப்பு. இந்த மாதிரி எதிர்மறையான கருத்துக்களை எல்லாம் நான் புறக்கணிக்கிறேன். மத்த யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. இப்படி பதிவிட்ட ஒருத்தருக்கு திருப்பி இவங்க பதில் கொடுக்கறதுக்குள்ள அவங்க போட்ட அந்த கருத்தை அவங்க எடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை அபிநயா அவங்க சொல்லி இருந்தாங்க. பொதுவா அந்த விஷயத்துல இருந்து இவங்க இப்பதான் மீண்டு வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா புற்றுநோய் பாதிக்கப்பட்ட சமயத்துல இருந்து நேத்ரன் அவர்கள் கூடவே இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்பெல்லாம் ரொம்பவே உடைஞ்சு போய் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவோ வழிகளை கடந்து வந்த இவங்களை பார்த்து இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசினது ரசிகர்கள் நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதையும் கடந்து வாங்க, எதையும் கண்டுக்காதீங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பிரியங்கா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு கிரியேட்டருக்கு என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க பேசின வசனத்தை அதே மாதிரி பேசியிருந்த வித்யா பாலன் அவங்களோட வீடியோவை இவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில ஷேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.